வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி ரசமலாய். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியையும் வினிகரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வினிகருக்கு பதிலாக எலுமிச்சப்பழம் கூட எடுத்துக்கலாங்க. எலுமிச்சப்பழம் எடுக்கிறதா இருந்தால் 2 எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ ரசமலாய் செய்கிறதுக்கு பால் சூடு பண்ணிடலாம். பால் நல்லா பொங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற வினிகரையும் தண்ணியும் இது கூட சேர்த்துடலாம். தண்ணியை சேர்த்த உடனேயே நல்லா திரிஞ்சு வந்துடுங்க. பால் எல்லாம் நல்லா திரிஞ்சிடுச்சுங்க. இப்போ அடுப்பு அணைச்சிருங்க. இந்த பாலை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். பாலை வடிகட்டுறதுக்கு வடிகட்டியில் மெலிசான துணியை வச்சு திரிஞ்ச பாலை அதில் ஊற்றிடுங்க. இது நல்லா வடியட்டும். நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா வினிகரோட புளிப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி மறுபடியும் சாதாரண தண்ணியை இது கூட சேர்த்து வடிகட்டிடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த துணியை சுற்றி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறமா எதுலையாச்சும் அப்படியே தொங்க விட்டுருங்க. தண்ணி நல்லா வடியணும். இது 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது ரசமலாய்க்கு பால் ரெடி செஞ்சிடலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆடை சேரும்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கிட்டத்தட்ட பாசந்தி செய்கிற மாதிரி தான். ஆடைகளை அதில் ஒதுக்கி ஒதுக்கி நம்ம வைப்போம். இங்கே நம்ம இந்த ஆடைகளை கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பால் நல்லா பாதியாக வத்திடுச்சு. இப்போ சுகர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சா போதும். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நட்ஸு சேர்த்துடலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரசமலாய் கடைகளில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கலராக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. எல்லோ ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிருங்க. 1 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த முடிச்சு அவுத்து பார்க்கலாம். ஈரம் எல்லாம் போகி நல்லா பந்து மாதிரி கிடச்சிருக்குங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை நல்லா அழுத்தி பிசையணுங்க. இப்போ இது ரஃப்பாக இருக்கும். கடைசியாக இது நல்லா சாஃப்டாக வரது வரைக்கும் நல்லா அழுத்தி பிசையணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு பிசைஞ்சு எடுக்கணுங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. உருட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த சாஃப்ட்னஸ் வரதுக்கு எனக்கு சரியாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ரசமலாய் செய்கிறதுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போது உருட்டிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ரசமலாய்க்கான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சுங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ரசமலாய் உருண்டைகளை இதில் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். 8 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்களேன், சின்ன சின்னதாக நீங்கள் போட்ட உருண்டைகள் எல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. இதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுருங்க.
இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். தீ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. ரசமலாய் எல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. எல்லா ஃபுட் கலரே சேர்த்துக்கோங்க. இதில் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். ரசமலாய் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு அணைச்சிருங்க. இதுலேருந்து நான் ஒன்று இப்போ எடுத்து காமிக்கிறேன். இதை லேசாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், எல்லா ஜீராவும் வெளியில் வந்துடும். மறுபடியும் சுகர் சிரப்பில் போட்டுருங்க. நல்லா டிப் பண்ணி எடுங்க. இப்போ திருப்பியும் எடுத்து பாருங்கள். ஜீரா எல்லாம் சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குங்க. ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு அரேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பால் ரபடியை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.